பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றம் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சித்திரை நட்சத்திரத்தை பற்றியும் வெல்வ மரத்தின் சிறப்புகளை பற்றியும் வெல்வ மரம் வழிபாடு என்பது பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வில்வாஷ்டோத்திரம் என்று அஷ்டோத்திரமே இருக்கிறது. திரிகுணம் திரிகுணாதாரம் திரிநேத்திரஞ்ச திரயாயுதம் திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு வில்வத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து பூஜை செய்தால் 3 ஜென்மாக்களிலே செய்த பாவங்கள் எல்லாம் விலகுகின்றனவாம். திரிகுணம் திரிகுணாதாரம் திரிநேத்திரஞ்ச திரயாயுதம் திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம். திரிஜன்ம பாப சம்ஹாரம் 3 ஜென்மாக்களிலே செய்த பாவம் மடிந்து விடுகிறது ஒரு வில்வத்தை போட்டு பூஜை செய்தால் என்று சொல்லப்படுகிறது. சிவராத்திரி ஒரு குரங்கு ஏதோ ஒரு பெரிய மிருகம் துரத்தி கொண்டு வருவதைக் கண்டு
பயந்து போய் ஒரு மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டது. இரவு நேரத்திலே அந்த குரங்குக்கு தூக்கம் வரவில்லை. அது வழக்கமாக தங்குகின்ற இடத்திற்கு போக முடியவில்லை. அந்த மரத்திலே தூக்கம் வராத போது ஒரு இலையாக பிச்சு கீழே போட்டுக்கொண்டே இருந்தது. கீழே ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகளை அந்த குரங்கு பறித்து போட்டது. இரவு முழுவதும் விடிய விடிய வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது அந்த குரங்கு போட்டுக் கொண்டிருந்தது. சிவபெருமான் மனம் குளிர்ந்து விட்டார். சிவபெருமான் தான் ரொம்ப சுலபமா மனம் குளிர்ந்து விடுவார். கேட்டவுடனே வரம் அருளும் பெருமானாயிற்றே. ஆசுதோஷி என்னும் சிறப்பு பட்டம் வாங்கியவராயிற்றே. ஆகவே அவர் இந்த வில்வ இலைகளாய் தன்னை சிவராத்திரி அன்று இரவு நேரத்திலே அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும் அந்த குரங்கிற்கு ஏதேனும் ஒரு பெரிய நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த குரங்குக்கு இது வில்வ இலை என்பதும் தெரியாது, கீழே இருப்பது சிவலிங்கம் என்பதும் தெரியாது. தெற்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஜந்து. தன்னை அறியாமல் அது இரவு முழுவதும் வில்வத்தை பறித்து பறித்து அந்த சிவலிங்கத்தின் மீது போட்டுக்கொண்டே இருக்கிறது. காலை கதிரவன் உதித்த உடனே சிவபெருமான் பிரத்யட்சமாக அந்த குரங்கிற்கு காட்சி கொடுத்து, யாம் மனமகிழ்ந்தோம், குளிர்ந்தோம், உனக்கு மிகப்பெரிய வரத்தை நான் அளிக்கிறேன், இந்த ஜென்மாவை இதோடு நிறைவு செய்து விடுகிறேன், நீ அடுத்த பிறவியிலே ஒரு சக்கரவர்த்தியாக பிறக்க வேண்டும், இந்த நாட்டையெல்லாம் ஆள்கின்ற மகாராஜாவாக நீ பிறக்கப் போகிறாய், உனக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் கொடுக்கிறேன் என்று சிவபெருமான் சொல்கிறார். அப்பொழுதுதான் அந்த குரங்கிற்கு, அடாடா, இரவு முழுவதும் நாம் சிவபூஜை செய்திருக்கிறோம், அதிலும் வில்வ இலையால் அர்ச்சனை செய்திருக்கிறோம் என்ற உணர்வெல்லாம் வருகிறது. அதன் பிறகு அந்த குரங்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் விடுக்கிறது சிவபெருமானுக்கு. நீங்கள் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரத்தை கொடுத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஆனால் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், ஒரு விஞ்ஞாபனம், ஒரு கண்டிஷன், பணிவான கண்டிஷன். என்ன என்று கேட்கிறார் சிவபெருமான். அடுத்த பிறவியிலும் இந்த குரங்கு முகத்தோடவே நான் பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு கர்வம் வராமல் இருக்கும், இல்லாவிட்டால் ஆணவம் வந்துவிடும். ஒரு அழகிய ஆண் உருவை நீங்கள் கொடுத்தால் எனக்கு கர்வம் வந்துவிடும். இந்த குரங்கு முகம் அப்படியே இருக்க வேண்டும், மற்றையெல்லாம் மனிதனாக பிறப்பது, நாட்டை ஆள்வது, ஜெயிப்பது, சக்கரவர்த்தி ஆகுவது, குடாபிஷேகம் செய்து கொண்டது, பட்டாபிஷேகம் செய்து கொள்வது போன்ற அனைத்து நீங்கள் கொடுக்கின்ற வரனையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த குரங்கு முகம் மாறக்கூடாது, அப்படி பிறக்க வேண்டும், அவ்வாறு எனக்கு வரம் கொடுங்கள் என்று அந்த குரங்கு கேட்கிறது. பெருமான் இன்னும் ஆச்சரியப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அடாடா, தனக்கு எங்கே அகந்தை வந்து விடுமோ என்ற பயத்திலே குரங்கு முகத்தோடு பிறக்க வேண்டும் என்று இப்படி ஒரு வரத்தை கேட்கிறதே என்று சொல்லி அப்படியே அருள்கிறோம் என்று சொல்லி வரமழுகிறார். அவ்வாறு பிறந்ததுதான் முஜுகுந்த சக்கரவர்த்தி. பிற்காலத்திலே சோழ நாட்டை ஆண்டவர், தேவலோகத்திற்கு நினைத்த போதெல்லாம் சென்று வரக்கூடிய வல்லமை படைத்த ஒரு மனிதனாக, மிகப்பெரிய பராக்கிரமம் பொருந்திய ஒரு சக்கரவர்த்தியாக விளங்கியவர் முஜுகுந்த சக்கரவர்த்தி. அந்த முஜுகுந்த சக்கரவர்த்தி தேவேந்திரனுக்கே உதவி செய்கிறார். ஒரு காலகட்டத்திலே தேவேந்திரன் முஜுகுந்த சக்கரவர்த்தியின் உதவியை நாடி வருகிறார். அப்படி அந்த வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தால் சக்கரவர்த்தி பதவி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நிறைய ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு எக்கச்சக்கமா வெல்த் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணா போதும். வில்வார்ச்சனை என்பது ஐஸ்வர்யத்தை தரும். மகாலட்சுமிக்கு உரிய மந்திரமான ஸ்ரீசூக்தத்தை தினமும் போட்டு கேளுங்கள். அதிலே வருகிறது வனஸ்பதிஸ்தவ விருட்சோத பில்வஹா என்று அதிலே சொல்லப்படுகிறது. வனஸ்பதி காட்டிற்கெல்லாம் அதிபதியாக, காடிலே உள்ள மரங்களுக்கெல்லாம் உயர்வானதான வில்வத்திலே உரைபவளே என்று லட்சுமியை பற்றி வேதம் பேசுகிறது. ஆகவே லட்சுமி உரைகின்ற இடம் அந்த வில்வ மரம். வில்வ மரம் தலவிருட்சமாக இருக்கும் சிவன் கோவில்கள் 100க்கும் மேலே இருக்கிறது. 100 கோவிலுக்கு மேலே இருக்கு. ஒன்றல்ல, இரண்டல்ல, நூற்றுக்கணக்கான கோவில்களிலே வில்வ மரம் தலவிருட்சமாக இருக்கிறது. தமிழ் தாத்தா ஊவேசா எழுதியுள்ள நூலிலே 150 கோவில்களை பற்றி குறிப்பிடுகிறார். வில்வ மரம் தலவிருட்சமாக இருக்கும் கோவில்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரே பிரமிப்பா இருக்கு. 150 கோவில் ஊவே சுவாமிநாதருடைய பட்டியல் பிரகாரம். இந்த வில்வத் மரம் தலவிருட்சமாக இருக்கும் மிக முக்கியமான கோவில் எது, மிக பெரிய கோவில் எது என்று யோசித்து பார்த்தால் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் தான் முதலில் நினைவுக்கு வருகிறது. ஆம்,
வைணவத்தின் தலைமை பீடம் என்று சொல்லப்படுகின்ற வைணவத்திலே கோவில் என்றாலே ஸ்ரீரங்கம் என்றுதான் பொருள். ஸ்ரீரங்கம் தான் பூலோக வைகுண்டமாக திகழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். அரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் அந்த ஸ்ரீரங்கத்திலே தலவிருட்சமாக விளங்குவது வில்வ மரம்.